ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடல், லக்னம் வந்து உங்களோட உயிர். நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கிறத வந்து லக்னம் தான் டிசைட் பண்ணுமே ஒழிய ராசி டிசைட் பண்ணாது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்குது, அது வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து கேரி ஃபார்வேர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் அவங்கெல்லாம் ஜாதகமே பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு கோல் இருக்குது. நான் வந்து என்னோடய மேரேஜ் லைஃப் மூலமாக வந்து இதை நான் அச்சீவ் பண்ணுவேனா, இல்லை அப்படின்னா எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நேச்சுராக கன்சீவ் ஆகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் உங்களோட கிரக நிலை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். எல்லாமே உங்களோட சார்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த சார்ட்டில் இருக்கிற பிளானட் சொல்லிடுது என்ன மாதிரியான குழந்தை உனக்கு கிடைக்கும், அந்த குழந்தையினால உனக்கு எப்படி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு. பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு திருப்திங்கிறது வந்து இருக்க மாட்டேங்குது. அவங்களாலேயே வந்து பசங்களோட திருமண வாழ்க்கை வந்து தள்ளி போகுதா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நிலவிட்டே இருக்கு. சனியெல்லாம் ஒரு மேரேஜ் பொசிஷனை கையில் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்லோனஸ் கொடுக்கும், டிலே பண்ணும். சில ஜாதகத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 31 வயசுக்கு மேலே பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே இருக்கும். பையன் பொண்ணுக்கு மட்டுமா ஜாதகம் இருக்குது, அப்பா அம்மாவுக்கும் தான் இருக்குது. என்ன கேட்டால் இனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தியும் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துக்கணும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ அம்பிகா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது பொருத்தம் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ என்னதான் நம்ம விஷயங்கள் சொன்னாலுமே வந்து இப்போ வந்து வேறு வேறு ராசியாக இருக்கும், ஆனால் ஒரே லக்னமாக இருக்கும், ஒரே தசா புத்தி நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னாலுமே குடும்பத்தை எப்படியோ வந்து கொண்டு போயிடலாம். இப்போ 2 பேத்துக்குமே நல்லா இல்லை, 2 பேத்துக்குமே நல்லா இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நடக்கும்பொழுது ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இப்போ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ திருமணம் பொருத்தம் அப்படிங்கும் பொழுது ஸ்டார்டிங்கே வந்து பார்த்து சரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் இந்த ஏகராசி ஏக லக்னம் இந்த மாதிரியான விஷயங்களில்? ஸோ உங்களோட கருத்து என்ன? டெஃபினட்டாக ஒரு நல்ல கொஷின் கேட்டிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு 10 பொருத்தம் பார்த்து ஏஐ கிட்டேயே போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் 2வது மாதத்துலையே எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது வந்து நிறைய கேட்க முடியுது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்குது, அது வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து கேரி ஃபார்வேர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் அவங்கெல்லாம் ஜாதகமே பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே பார்க்குறாங்க. ஃபேக்ட் வந்து இப்போ ட்ரெண்டுமே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80-90 இருந்தவங்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸீஸ் வந்து ரூல் பண்ணுற வேர்ல்டு, ரொம்ப ஸ்மார்ட்டு தான் அவங்க. பட் கிரகங்களுமே அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து கிரகங்களுமே வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ கிரகங்களுமே வந்து ஜென்ஸி இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளானட்டரி சிஸ்டம்குள்ளேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சம்டைம்ஸ் ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே சாதிச்சு காட்டுறாங்க பாருங்க. ஜென்ஸீஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணாலுமே வந்து அதை கரெக்டாக அவங்கள நம்ம தான் வந்து சொல்கிறோம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம். ஆனால் அவங்க பண்ணுற வேலையை பண்ணுற டைமுக்கு கரெக்டாக பண்ணி நம்மளை மாதிரி மெனக்கெட்டுக்கிறது இல்லை, ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி நம்மளை எப்படி வந்து பார்க்கும், நம்மளை வந்து எப்படி வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இவங்கெல்லாம் என்னோட பார்ட்னர்ஸ், எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து மேரேஜ்லையுமே அவங்க அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து த அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து நிறைய எப்படி வந்து இதை எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் வந்து திருப்பி நம்ம வந்து இத்தனையும் பார்த்தோமே எதை மிஸ் பண்ணோம். முதல்ல கூட வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ, ஆனால் இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட், நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டு, நம்மளுக்கே வந்து நிறைய மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. ஒரு சாஃப்ட்வேர் தான் இல்லை 2, எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு ஒரு காம்பினேஷன் எடுக்கிறோம். 7ஆம் பாவம் தானே, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற
மாதிரியெல்லாம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம். பட் இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலேயும் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த லக்னம் வந்து ரொம்ப வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசி ஒரே லக்னம் நம்ம யூஸ்வலாக நினச்சிப்போம். ஒரு ரிஷபராசி அப்படின்னா வந்து ரிஷபராசி வந்து இப்படியே தான் இருப்பாங்க, பொண்ணும் ரிஷபம் பையனும் ரிஷபம் வருது அப்படின்னா நட்சத்திரம் மாறி இருந்துச்சு. நட்சத்திரம் வந்து ஒரே நட்சத்திரமா இருக்கக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு. நட்சத்திரத்தை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதே ஒரே ராசியா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு, ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு ஒரே ராசிக்குள்ள அப்படின்னா நட்சத்திரத்தை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஆக்சுவலா. இது வந்து ஒரே நட்சத்திரத்தை வந்து எடுக்கக்கூடாது. ஆனா ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படிங்கிறப்போ வந்து நட்சத்திரத்தை மாத்திட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ராசி வந்து என்ன பண்ணுது, லக்னம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல், லக்னம் வந்து உங்களோட உயிர், உங்களோட ஆன்மா, நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கிறது வந்து லக்னம் தான் டிசைட் பண்ணுமே ஒழிய ராசி டிசைட் பண்ணாது. ஸோ இந்த லக்னபாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒத்து போகிற லக்னங்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரூம் மாதிரி தான் இருக்கும். இதில் வேற என்ன கிரைட்டீரியாஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே கிழமையில பிறந்திருப்பாங்க, இதெல்லாமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே கிழமை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் வந்து ஒரே பர்த்டேலவையே பிறந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் மாறுது இல்லையா, டேயோ அதெல்லாம் எதுவுமே வந்து இதில் ரோல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கிரகம் தான். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ராசியோ லக்னமோ எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமரில் போடுற மாதிரி இங்கே கிரகங்களின் பொசிஷன்ஸே வந்து இறுதியானது அப்படிங்கிற மாதிரி தான். சப்போஸ் வந்து ஒரே ராசியாக இருக்கட்டும் ஒரே லக்னமாக இருக்கட்டும் நட்சத்திரம் வேறு மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து கிரகபாவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிக் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாங்க. கிரகங்கள் அது வந்து எங்கே உட்கார்ந்துட்டுருக்கு, எப்படி வந்து அது வந்து திசையை நடத்துது அப்படிங்கிற இது வந்து ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க, நான் ஃபாலோ பண்ணவங்க, நிறைய அஸ்ட்ராலஜி இந்த மேரேஜ் பொறுத்ததுக்கெல்லாம் பார்க்குறப்போ வந்து எல்லாத்தோட இதுவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்க்கு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசை நடக்குது. எனக்கு தெரிஞ்சுங்க யாருமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கான கேரண்டியை கொடுக்க முடியாது லைஃபுக்கு வந்து யாருமே. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூடயுமே 50 வருஷமும் வந்து நல்லா இருக்கிறோமா, ஏதோ இடையில ஒரு 2-3 வருஷம் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாஷ் வருது. அவங்க கிட்ட அப்ப இருந்த ஜெனரேஷன்லாம் வந்து ஹேண்டில் பண்றாங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் அவசரம். ஏனங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் இருந்தாங்க, குழந்தைங்களே வந்து 7-8 பேர் இருந்தாங்க. 7-8 பேர்த்துக்கும் ஒரு 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி திசை நடக்கலாம், 5 பேர்த்துக்கு வேற மாதிரி நடந்திருக்கலாம். அவங்களோட தாத்தா பாட்டி என்ன கேட்டால் 60 வயசுக்கு மேலே நம்ம ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே ஆகிருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஒரு 4 பேர் பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் 4 பேர்த்துக்குமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தங்களோடது ரொம்ப பீக்காக இருக்கும், ஒருத்தங்களோடது வந்து லோவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ பீக்காக இருக்கிறது வந்து எது வந்து அப்ரப்டாக இருக்கோ அது வந்து அந்த ஃபேமிலியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்காந்து யோசிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து வேலைகள் கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஒருத்தங்க வந்து தோட்டத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க இண்டஸ்ட்ரியை பார்த்துப்பாங்க, ஒருத்தங்க வந்து வீட்டை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரிங்கிறப்போ வந்து இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாமே எல்லாத்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ஹவுஸில் என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியுது. அதனால நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டோம். இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா திருமணம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை எத்தனை தொழிலாக வேணாலும் மாற்றிக்க முடியும், எத்தனை தடவை வேணாலும் திருப்பி யூ கேன் எக்ஸ்பிரிமெண்ட். நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து எனக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்னா வந்து எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் செட் ஆகலை, நான் போய் இதை பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் திருமணத்தை அப்படி மாற்ற முடியாதுங்க. எத்தனை தடவை வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்பீங்க. ஒரு இப்போ வந்து பசங்கள்லாம் வந்து கிளவராக தான் இருக்காங்க, பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும். பட் வந்து இருந்தாலும் வந்து கிரகங்கள் நம்மளோட எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற வந்து இத்தனை கோடி மக்களுக்குமே வந்து எல்லாரும் பேர் பேராக ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் எந்த ஸ்ட்ரீட்லையுமே இல்லைங்க. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்குதா? ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 10 வீடு இருக்குது அப்படின்னா 10 கப்பிளுமே ஒரே மாதிரி இருக்காங்களா? ஏன்னா 10 கப்பிளோட இண்டிவிஜுவலோட
பிளானட்டரி பொசிஷனுமே வந்து வெரி டிஃப்ரெண்ட். அது வந்து ரொம்ப வந்து அவங்களோட இதில் வந்து ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதில் நம்ம மற்றவங்களையெல்லாம் விட்டுருவோம். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், என்னோடய ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எப்படி வந்து சார்ட் இருந்தால் வந்து எங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து ஸ்டடி பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்சத்திரம் வேறையா இருந்துருச்சு. எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு வந்து நான் நல்லா ஹாப்பியாக என்னோட குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் போகிற வரைக்குமே வந்து கப்பிள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா தான் குழந்தைங்கள நல்லா வளர்க்க முடியும். ஒரு குடும்பத்தை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து கப்பிள் ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து வைவி மேரி அப்படிங்கிறதுலாம் முன்னாடி வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிறதுக்காகவும் சந்ததி விருத்திக்காகவும் தான் அப்படின்லாம். இனியெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு கோல் இருக்குது. நான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப் மூலமாக வந்து இதை நான் அச்சீவ் பண்ணுவேனா, இல்லை அப்படின்னா எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து எனக்கு இந்த மேரேஜ்னால க்ரோத் இருக்கணும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. ஒரு நல்ல குழந்தைங்கள் கிடைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃபெக்ட்ஸோட பிறக்கிறாங்க. குழந்தைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம போகிறோம். ட்ரீட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே கிரகம்னு சொல்லுவேன் நான். நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நேச்சுராக வந்து கன்சீவ் ஆகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் உங்களோட கிரக நிலை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். இல்லை நம்ம வந்து நம்மளையே வந்து நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்டை குறை சொல்கிறதும் ஒய்ஃபை குறை சொல்கிறதும் இவங்க 2 பேர்த்தோட வீடும் 2 பேர்த்துக்கு வந்து மாற்றி மாற்றி வந்து சொல்கிறதெல்லாம் தேவையே இல்லைங்க. எல்லாமே உங்களோட சார்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த சார்ட்டில் இருக்கிற பிளானட் சொல்லிடுது என்ன மாதிரியான குழந்தை உனக்கு கிடைக்கும், அந்த குழந்தையினால உனக்கு எப்படி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது பார்க்குறப்போ வந்து கிரக நிலைமைகளை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போது கிட்ஸ் எல்லாம் வந்து ஐ மீன் ஜென்சியாக இருக்கட்டும் இல்லை 90ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மேரேஜ் லைஃப்ங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஹாரோஸ்கோப் பார்க்குறாங்க, இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பார்த்தாலுமே பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு திருப்திங்கிறது வந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டாலுமே வந்து அவங்கனாலேயே வந்து பசங்களோட வாழ்க்கை வந்து ஐ மீன் திருமண வாழ்க்கை வந்து தள்ளி போகுதா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நிலவிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி மாற்றணுமா இல்லை மாற்றிக்கணுமா? இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட தாங்க அந்த அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து ஒரு மாட்ரேட் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ள் வந்து இருந்திருப்பாங்க. பட் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட க்ரோத் வந்து 2x ஆகிருக்கும். அதாவது அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ கல்யாண செலவுக்கோ கூட வந்து அவங்க கிட்ட வந்து பணம் இருந்திருக்காது. அப்படின்னாலும் அந்த பொண்ணோட பாக்கியம், ஏன்னா அது வந்து இப்போ இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து அதை தட்டி விட்டுருவாங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் நீங்கள் மல்டிபிள் அனாலிசிஸ்லாம் பண்ணுங்க, ஒன்றும் இதுவே கிடையாது. பட் வந்து அந்த பக்குவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சில ஜாதகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 31 வயசுக்கு மேலே பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே இருக்கும். சனியெல்லாம் ஒரு மேரேஜ் பொசிஷனை கையில் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்லோனஸ் கொடுக்கும், டிலே பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 23 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 23 வயசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டாக ஏதாவது வந்திருக்கும். பட் நம்மளோட திங்கிங் எப்படியா இருக்கும்னு, இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலை, நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ புத்தி மாறி இருக்கும். இங்கே வந்து ஒரு புத்திங்கிறது என்னங்க, ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் ஒவ்வொரு கிரகத்தோடையும். செவ்வாய் திசை தான் வந்து கொஞ்சம் கம்மியான திசை, மற்றதெல்லாம் வந்து லாங் பீரியடாக போகும். அப்படிங்கிறப்போ ஒரு 2 வருஷத்தில் வந்து அந்த புத்தியும் மாறுது. அப்படிங்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ 27 ஆகுது, 28 ஆகுது. ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இல்லை. அப்படிங்கிறது வந்து 31 வயசில் கல்யாணம் ஆகும், அது சூப்பர் சக்ஸஸ் ஆகிருக்கும். அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு அந்யோன்யமான வந்து ஒரு கப்பலாக இருக்கிறாங்க, நல்ல குழந்தைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பட் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே. நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டாக என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் வந்து நகர்ந்துட்ருக்கோங்க. எதுலேயுமே சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நிறைய பரிகாரங்களை தேடி போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தில் வந்து பேரண்ட்ஸோட ஜாதகமே வந்து ட்ரெயின் ஆகணும். ஒரு பர்டிகுலர் ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஒரு விரயம் வரணும், இதனால் வந்து ஒரு எமோஷ்னல் ட்ரெயின்லாம் ஆகணும்னு அவங்களோடதுலேயே இருக்கும். இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் விரயம், கால விரயம், பொருள் விரயம்,
உங்களோடது எல்லாமே வந்து விரயமாகிற டைமில் வந்து ஒரு கல்யாணம் வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக எடுத்துப்பீங்க? எல்லாமே ப்ளே பண்ணுங்க. இது வந்து பையன் பொண்ணுக்கு மட்டுமா ஜாதகம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கும் தான் இருக்கு. என்ன கேட்டா இனியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தியும் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துக்கணும். பொண்ணு பையனை விட்டுருங்க நீங்க. ஆமா, பொண்ணுக்கும் மாமியாருக்கு இல்லை, எல்லாத்துக்குமே பார்க்கணுங்க. எனக்கு எல்லாத்தோட ஜாதகத்தையும் வைங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களோடதெல்லாம் முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு காம்பேட்டபிலிட்டி இருக்கா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா அப்படிங்கிற வரைக்கும் வந்துருச்சுங்க. அந்த அளவுக்குலாம் கொண்டுட்டு போகவே வேண்டியதில்லை. கால நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து எப்போ அந்த தசாபுத்திகள் போயிட்டுருக்கு, ஒருத்தங்களுக்கு வந்து சனி திசையே நடக்குது, 19 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் நம்ம சனியே வந்து நம்மளோட ஜாதகத்தை வந்து நடத்துதா கிடையாது. அதை தாண்டி வந்து எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் நல்ல பாவத்தில் இருக்கணும், குரு நல்ல பாவத்தில் இருக்கணும், குரு பார்வை கிடைச்சிருக்கா, குரு பலன் வந்திருக்கா, வளர்ப்பிறை சந்திரனா இருக்கா, இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வரப்போ தான் வந்து ஒரு ஜாதகம் வந்து ஃபைனில் வந்து மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. நீங்கள் நல்ல அவேர்னஸோடு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம நடத்துறது கிடையாது. எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு ஜாதகமே செட் ஆயிருச்சு, நாங்கள் வேறு எதையுமே பார்க்கல. அது இருக்கும், அந்த விதிகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுப்பாரு, அந்த ஃபஸ்ட்டு ஜாதகமே வந்து எல்லாமே வந்து செஞ்சு வைக்கிறதுக்கு வந்து இது வந்து மேன்மேட் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து மேக் பண்ணுறது கிடையாது. ஒரு காஸ்டிங் எடுத்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை டிசைன் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளோட லைஃப்பை டிசைன் பண்ணுறதுக்கு பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸ்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிருக்கும். நிறைய ஜாதகம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ஜாதகமே கரெக்ட், அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். கால விரயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரயமாகிறதுங்கிறது வந்து என்னை கேட்டால் பொருள் விரயமெல்லாம் ஒரு விரயம்னே சொல்ல மாட்டேன் நான். நேரத்தை விரயம் பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து ஒரு 25 வயசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் 35 வயசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த 10 வருஷம் பீரியட் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன் நான். ஸோ உட்காருங்க. இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருத்தத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இல்லை எனக்கு வந்து சூப்பராக நான் போய் நாடி ஜோதிடத்துலேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும், ஆனாலும் எனக்கு மனசு வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க உட்காந்து, எனக்கு மனசில் வந்து ஏதோ ஒன்று சரியினே படல, இது போகலாமா வேண்டாமா, இல்லை நம்ம ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாமா, யோசிக்காதீங்க. நம்ம ஊரை சுற்றியே நிறைய முருகன் கோயில் இருக்குது, நல்ல சக்தி வாய்ந்த முருகன் கோயில் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது அப்படின்னா ஒரு பூ வச்சு கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஜாதகத்தை பார்க்குறோம், பழங்குடிகள் வந்து எந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க, எல்லாமே தெய்வ நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வம் வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா வேறு நோ செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த வாக்கை வந்து அருள் வாக்காக எடுத்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதா, கோயிலில் வந்து தெய்வமே சாட்சின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வந்து கோயிலில் வச்சுட்டு ஒரு ரிசப்ஷனை வந்து கிராண்டாக பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி. இத்தனை காம்பினேஷன்ஸையும் விட்டுட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல செக் யுவர் பிளானட்டரி சிஸ்டம். அம்மா அப்பாவோட நீங்கள் முதல்ல உங்களோட ஜாதகத்தை எடுத்து உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் எந்த வகையில் தடையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வாங்க. பையன் பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கரெக்டான காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களோட ஜாதகம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறது நீங்களுமே ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இன்னுமே வந்து அவங்களோட பசங்களோட லைஃப் டெஃபினட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து நான் தான் காரணம், இந்த கல்யாணம் வந்து மோசமாக போகிறதுக்கும் நல்லா போகிறதுக்கு எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஒரு கல்யாணம் வந்து சூப்பர் சக்ஸஸ், அவங்க வந்து பெஸ்ட்டு கப்பிள் இந்த டவுன், ஒரு 25 வருஷம் என்னம்மா குழந்தைங்க அவங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்துருச்சுனாவே நீ சொல்லி தான் நான் அதை பண்ணேன். இதில் வந்து இன்டர்மீடியட் பர்சன்ஸே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு ஜாதகத்தை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒருத்தங்களை குறை சொல்லியே பழகிட்டோம். ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை நம்புறதை விட்டு இப்போ வந்து ஓகேங்க நான் எல்லாம் சொல்கிறேன், இப்போ வந்து என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது
நீங்கள் வந்து உங்களோட கணிச்ச ஜாதகத்தை வந்து அப்போ உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஜாதகத்தில் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்துச்சு, அது வந்து க்யூர் ஆச்சு, உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகுது, உங்களுக்கு வந்து உங்களோட பரம்பரை சொத்து வர வேண்டிய டைமுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு கரெக்டாக கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சதான் இந்த ஜாதகத்தை நம்புறீங்க. திருமணம்னு வர்றப்போ வந்து இந்த ஜாதகத்தை விட்டுட்டு எனக்கு வேறு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது, வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கோங்க. இல்லை இது தப்புன்னு இதை விட்டுருங்க. நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறப்பயே வந்து உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து ஜாதகம், ஜோஷியம், நீங்கள் வந்து சோ அண்ட் சோ என்னென்னமோ டேரோ ரீடிங்லேருந்து எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. பட் வந்து அந்த பர்சன் அதை நம்புகிறாங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிளானட்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பொசிஷனை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருங்க. இதுதான் உண்மை. உங்களோட வைப்ரேஷன்ஸ், உங்களோட திங்கிங், உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட வேவ் லென்த் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகுதோ அதுதான் ஜாதகம், அதுதான் ஜோஷியம். எல்லாமே கர்ம வினைகளை கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளோட ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அது நல்லபடியாக நம்ம அனுபவிச்சுட்டு போவோம். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ராசி ஒரே லக்னமெல்லாம் தாராளமாக பண்ணலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ மேஷ ராசின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கார்த்திகை இருக்கும், பரணி இருக்கும், அஸ்வினி இருக்கும், மாற்றி மாற்றி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று என்ன கேட்டால் வந்து மெயினாக வந்து நட்சத்திரத்தை வந்து மாற்றி எடுத்துக்கிறது நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் எல்லாம் சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு சிறப்பு கொடுக்குற நட்சத்திரமெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 13வது நட்சத்திரம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகைங்கிற ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 13வது நட்சத்திரம் என்ன வரும்? சுவாதி வரும். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வந்து போய் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து இருக்குதுங்க. நம்ம வந்து எதையுமே ரொம்ப மோசமாக என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து ஏன் அந்த டைமில் அது கொடுக்கறது இல்லை அப்படின்னா அந்த டைமில் அது உனக்கு வேண்டான்னு அர்த்தம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் எனக்கு 23 வயசுலையே வந்து நான் பார்த்த இடத்துலையே, நான் பார்த்த ஊர்லேயே, எனக்கு இந்த ஊர்லேயே எனக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம அதை எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று நல்லது வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கொடுக்கறதுக்கு. நம்ம அதை பார்த்துட்டு போய்க்கணுங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா திருமணம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா விஷயமுமே வந்து மக்களுக்கு தெரியுதான எடுத்துக்கிற மனப்பான்மை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து பசங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸோட ஜாதகம் டெஃபினட்டாக. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் வந்து தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்சல்டேஷனில் கேட்கும் பொழுது இத்தனை ஜாதகம் பார்க்குறாங்களே ஒன்று கூட செட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்கும் பொழுது அவங்களோட லைஃப் வந்து சீக்கிரமே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான கண்டிப்பாக நல்லபடியாங்க, ரொம்ப நல்லபடியாக பேரண்ட்ஸ் மன திருப்தியோட கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. நம்ம நேர்கள் வந்து இது பயன்படுத்திப்பாங்கன்னு ரொம்பவே நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். நன்றி.